எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நானும் நல்லா இருக்கேன். பொதுவா வந்து நம்ப இன்னைக்கு வந்து பரபரப்பா இன்னைக்கு காலையிலேருந்து என்ன நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3வது உலகப் போர் வருமா அப்படின்னு தெரியல. ஸோ தைவானை தைவானை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர துடிக்கும் சைனா. சைனாவின் ஆதிக்கத்தை வந்து தைவான் மேல் வந்து செலுத்துறதுக்கு போரை தொடுக்கும் சைனா. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பான நியூஸா போச்சு. ஏன் அப்டின்னா, தைவான் வந்து 1895ல வந்து ஜப்பான் கிட்ட வந்து குடுத்துடுறாங்க. ஜப்பான் பேரரசுகிட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, 1940ல சீனா என்ன பண்ணுது அப்டின்னா, அத வந்து ஒரு சுதந்திர நாடா சைனாவிலருந்து பிரிஞ்சு ஒரு தைவான் அப்டின்ற ஒரு தீவு அது. அந்த தீவுல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, தனி ராஜ்யம். தைவான் என்ன பண்ணுது, தனக்கான ஒரு சுயாட்சி ஏற்படுத்தி, தனக்கான ஒரு நாடா தைவான் வந்து பயணிச்சுக்கிட்டே போகுது. தைவானுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, பொதுவா வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட்ல வந்து தைவான் இருக்கு அப்படின்லாம். இப்ப இது என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, சீனா என்ன நினைக்குது அப்படின்னா, தன்னுடைய கண்ட்ரோல்ல வந்து திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாளா போர் தொடுக்கணும் தைவான் மேல அப்படின்னு சீனாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல இந்த பக்கத்து வீட்டுக்கு சண்டை வருது இல்லையா? அந்த மாதிரி அங்க அ சீனாவுக்கும், தைவானுக்கும். இப்போ தைவான் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம மேல் ஒரு வேளை போர் தொடுத்தா மக்களை வந்து பாதுகாக்கணும் இல்லையா? அதுக்கு மக்கள்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வாரமா வந்து மக்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்கு. அதுதான் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சைனா ஏன் சும்மா இருக்க மாட்டேங்குதுன்னா, நாடு பிடி கொள்கை. அதாவது வந்து உலகத்துல இருக்க எல்லா நாடுமே என்ன பண்ணி நினைக்குது அப்படின்னா, கொஞ்சம் வலிமையா இருந்தா பக்கத்துல இருக்கிற நாட்ட வந்து பிடிச்சு தன்னுடைய இதுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அந்த மாதிரி தான் ஒரு நாடு பிடி கொள்கையில தான் சைனா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஜின்பிங் வந்து இப்படிலாம் பண்ணுவாரா? அப்படின்னு. ஏன்னா நாங்க வந்து தைவான் எங்களுது அப்படின்னு ஜின்பிங் சைனா சொல்லிட்டு இருக்கு. ஆனா தைவான் வந்து தனி குடியரசாகி ரொம்ப வருடங்கள் 1940க்கு அப்புறம் வந்து தனி குடியரசாகி, தனி ராஜ்யம், தனி சுயாட்சி. ஆனா சீனா வந்து இப்படி நினைக்கவே இல்ல. தைவான எப்படியாவது தான் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்குது. போர் தொடுக்கணும் தைவான் மேல அப்படின்னு. ஆனா, இதுக்கு தைவானுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா காப்பாத்துமா தைவான அப்படின்னு தெரியல. ஸோ அனைத்து உதவிகளும் தைவானுக்கு பின்னாடி செய்யக்கூடியது அமெரிக்கா. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து ஜின்பிங் வந்து சீனா என்ன பண்ண போகுது? அடுத்த கட்டம் என்ன பண்ண போகுது? அப்படின்னு தெரியல. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாள் காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் மேல வந்து சீன ஏவுகணைகளும், சீன போர் விமானங்களும் குண்டு மழை பொழிஞ்சிருக்கிறதா நியூஸ் அங்கருந்து வர நியூஸ்கள்லாம் அந்த மாரி இருக்கு. ஏன் சீனா இப்படி பண்ணுது?